குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 பூரி 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை. இது இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு 15 முந்திரியை ஊற வச்சு அதையும் இதில் சேர்த்துருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு 50 ml பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்தோடனே பிரியாணி இலையை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு மற்ற இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த பாலை ஊற்றி நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்ச விழுதை உள்ளே போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. செந்தூர் குருமா மசாலா உங்ககிட்ட இருந்தால் 1 டீஸ்பூன் சேருங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிதமான தீயில் 5 நிமிஷம் கொதிச்சா நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ 200 கிராம் பன்னீர் இதை வறுத்துட்டும் போடலாம், முழுசாகவும் போடலாம். ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.